அண்ணா பேய் போட போட்டுட்டா. ஹேஃபமே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, இயர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரைடு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு கிளைமேட் பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த அளவு பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக இருக்குன்னு. அங்கே பாருங்கள், சுற்றி அந்த இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃபாகாக தான் இருக்குது. வர வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாகு தாங்க. ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. அதான் சரி, திருச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விளாகில் நம்ம பார்க்க போகிறோம். அதுமாதிரி சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் நான் இன்ஸ்டா மெடி கீழே செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் நிறுத்துறதே எப்பயுமே பார்த்தீங்கன்னா திருச்சி வந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் போட்டுருவேன். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் எப்போ திருச்சி வந்தாலும் இந்த இடத்துல இருந்து தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அது என்னன்னு தெரிலங்க, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி போகும். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை. ஸோ நம்ம வண்டி எந்த வண்டியில் வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது. அண்ட் பாருங்கள், இன்னும் பனிமூட்டை பார்த்தீங்கன்னா போகல. டைம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 o'clock தாண்டிடுச்சுங்க. அங்கே பாருங்கள் செல்லக்குட்டி டார்லிங் குவென்னு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா குவென்னை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, உண்மையாக அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நம்ம வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வேறு ஓடலைங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 60 kilometers வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஓடலை. என்ன ரீசனுங்கிறது தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குல்ல. ஸோ போயிட்டு பார்ப்போம் எப்படி என்னன்னு. அண்ட் கைஸ், குவென் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ இவ்வளோ நாள் யாரெல்லாம் குவென்னை மிஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம குவென்னை பார்த்தீங்கன்னா ட்ராவல்குள்ளே இறக்கிட்டோம். ஸோ திருச்சி வரதெல்லாம் ஒரு ட்ராவலாடா அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ட்ராவல் தாங்க. ஏன்னா நான் வந்து அந்த பெரிய ட்ரிப்பு அப்படிலாம் சின்ன வயசில் வந்து பெருசாக பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் வண்டி வாங்கி அதிகம் வந்து ட்ரிப்பு பண்ணது எல்லாமே குவென் தாங்க. ஸோ குவென்லேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ இஷா வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது ஏன்னா அது நம்ம பேரில் இருக்கா. ஸோ தட் அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியராகி ஓரளவு சூப்பராக போயிட்டுருக்கு. பெயிண்டா நான் கண்ணாடி நினச்சிட்டேன். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள்லாம் மாற்றணும்னு சொல்லி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாசில் ரொமான்டிக் லூசர். ஸோ அவரை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் என்எஸில் அவர் ஃபோன் பண்ணார். என்னன்னா நான் வந்து ஏடிவியில் தான் வரேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது சொன்னேன் நேற்றே பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே திருச்சி வந்தாலும் என்எஸில் வான்னு சொல்லுவார். ஸோ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஃபாசில் பார்த்து அரௌண்ட் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நம்ம பெரம்பலூரில் வந்து ஏடிவி பைக் லான்ச்சு வச்சுருந்தால. ஸோ அப்போ லாஸ்ட்டாக பார்த்ததுங்க குவென்னை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாசில் வந்து நம்ம குவென்னை பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காப்புல ட்ரிப்பு போகலாம் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து குவெனில் பிரச்சனை இருக்கிறனால ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் பயமாக இருக்குங்க. ஸோ அந்த ரீசனால் நான் வந்து ட்ரிப்பே அவாய்ட் பண்ணிட்டேன் குவெனில். ஸோ நிறையா பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரிங்க. ஏன்னா என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியலங்க. நம்ம வாங்குகிற சேலரி அப்படி இப்படின்னு பார்க்கும்போதும் பெருசாக இன்கம் சோர்ஸும் வரது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் 2ஆம் கட்டமாக மாட்டிக்கிட்டாம்பாங்களே, அந்த மாதிரி தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ ஏதோ ஒன்று பண்ணுவோண்டா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நானே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தப்பாக சரியானலாம் தெரியாது, பார்ப்போங்க. ஸோ என்ன நடக்குதோ நடக்கட்டுமே, அவ்வளோதானே. அதானே லைஃபு. நம்ம தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். நமக்காக வேறு யாரும் வரப்போகிறது இல்லைல்ல. எப்படிங்க, பெரம்பலூரை கூட அவ்வளோ பனிமூட்டம் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க திருச்சியில். கரெக்டாக மேம் காலேஜ் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம பனிமூட்டம். அப்படியே ஃபுல்லாக காலேஜே தெரியல, மறைஞ்சிருச்சு. எங்கடா அந்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திருச்சியா பாருங்கள், இடையே ஊட்டிக்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்குது. எங்கங்க இதை காணோம்? ஐயோ ராக் போட்டு மலைக்கோட்டையை காணோங்க. எங்கே பாருங்க, ஒன்றுமே தெரியல. இந்தளவு பனி பெய்யும். அண்ட் ஓகே, ரோட் சைடில் போனீங்கன்னா பார்த்து சேஃபாக போங்க. எப்பயும் கொடுக்குற அட்வைஸ் தான். என்னடா திரும்பியுமா அப்படிங்காதீங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய கடமை நான் கொடுத்துட்றேங்க. ஸோ நீங்கள் பார்த்து போகிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தட் பார்த்து சேஃபாக போங்க, ஓகேங்களா? ஏதோ பஞ்சாயத்துலாம் போய் எல்லாம் போய் திரும்பி ஆரம்பிப்பட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில விஷயம். ஸோ இந்த பஜாஜ் R15 அதோட கான்ட்ரவர்சி தான். இன்றைக்குமே வண்டியை நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேங்க. நான் என் V3 வச்சு மோர் தென் 100+ வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். எந்த விஷயத்துலையுமே நான் ஹேட் பண்ணவே மாட்டேன் V3. இவனுங்களாம் பண்ணுறதை பார்த்தா V3லாம் ஹேட் பண்ணவும் தோணல, யமஹாவும் ஹேட் பண்ண தோணல. இந்த R15 ஓனர்ஸ் இருக்கானுங்க பாருங்கள், சில தற்கூரிஸ்.
அவனுங்களை மட்டும் சொல்கிறேன். இன்னுமே சில R15 ஓனர்ஸ் லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் என்கிட்ட நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க, நல்ல விதமாக தான் பழகிட்டு இருக்காங்க, நல்ல விதமாக தான் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரியாலிட்டியோ அதை தான் நான் காமிக்க போகிறேன். அப்படிங்கும்போது அது கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னுமே நான் தான்டா, எனக்கு தான்டா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் என்னத்த சொல்கிறது. வேணாம், இந்த ஒரு அருமையான ட்ரிப்பில் அதை பற்றி பேச வேணாம். கண்டிப்பாக இந்த ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பாதியில் பார்த்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாப்புல. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தலைவன் அங்கே ஒருத்தன் நிற்கிறான், அவனை போயிட்டு பார்ப்போம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 அடித்தேன். ஒரு பாயிண்ட் இப்போ தான் காலியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோங்க. ஸோ ஸ்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் இருக்குது. தாராளமாக வீட்டுக்கு போயிடும், பிரச்சனையே கிடையாது. மைலேஜ் என்எஸ் பொறுத்த வரைக்கும் தருங்க, ஒரு 35 எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு. ஸோ மித்தபடி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 to 45 எதிர்பார்த்தோம். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா கம்மிங்க. ஏன்னா நம்ம எக்ஸாஸ்ட் போட்டு அடி அந்த மாதிரி இவ்வளவும் தாங்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான்ல, அதுதான் பெரிய விஷயம். அதை நம்ம கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். நான் இன்றைக்கே சொல்கிறேன், ஸோ வண்டி வச்சுலாம் சண்டை போட்டுக்காங்க. நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு பார்க்குற வேலையை பாருங்கள். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு கண்ட வீடியோவும் பார்த்துட்டு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்க. ஒரு நாலேஜ் வேணுமா, நாலேஜ் கெயின் பண்ணணுமா? ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு யூடியூபர் அவன் வீடியோவில் சொல்லுவான், அந்த விஷயத்தை கெயின் பண்ணுங்கள். அதை விட்டு நான் தான் வளர்த்தி அப்படின்ட்டு இருக்காதிங்க, தயவு செஞ்சு இருக்காதிங்க. ஸோ எது உண்மையோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபாசில் ஏரியாக்குள்ளே வந்து நம்மளோட எண்ணெய் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபாசிலுக்கு பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி நிறைவேற்றிடுவோம். விடுங்க, பார்த்துடலாம். கோச்சரா ரோடை பார்த்தீங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். எந்த இடம் தெரியுமா? சம்பவம் பண்ண இடம். இந்த இடத்த அப்படி தான் சொல்லணும். ஆமாங்க, நம்மளை ப்ராங்க் பண்ண இடம். ஸோ இங்கேருந்து கீழே லெஃப்ட்டில் போனோம்னா அங்கேருந்து ஒரு சின்ன ரோடு கட் ஆகும் ரைட்டில். அந்த ரோட்டில் தான் வச்சு செஞ்சாங்க. எம்ஜி சே, காசு தான் கடவுளடா. என்ஜாய் பண்ணுங்கடா. நமக்கும் வரும், வர வேண்டிய நேரத்துக்கு வரும், அப்போ சந்தோஷமாக இருக்கும். எதுக்கு, நல்லா இருந்துட்டு போட்டோம். யாராக இருந்தாலும் சரி நல்லா இருங்கப்பா, எல்லோரும் நல்லா இருங்க, சொந்த காசில் நல்லா இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அதுவும் வாழலாம், அப்பா காசில் வாழலாம், தப்பு கிடையாது. அப்பா காசு யாருக்கு, உங்களுக்கு தானே. அப்படிங்கும்போது அப்பா காசில் வாழும்போது கொஞ்சம் ஆதிவாசி அடக்கி வாக்கணும், அதாவது அடக்கி வாசிக்கணும். சரியா? வாய் வளருது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம வந்து அப்பா காசுலாம் வாழல. எனக்குன்னு வந்து சொந்தமாக ஒரு அறிவு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நானாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டில்னா பார்த்தீங்கன்னா அப்பாட்ட பெருசாக நான் எதுவுமே கெட்டது கிடையாது. எல்லாமே என் காசில் தான் வாங்கிட்டு இருக்கேன். போதுமா? கிளாரிஃபிகேஷன் ஓவரா சொல்லணும்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். அப்படியே பனி அதிகம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தும்மல் வர மாதிரி இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன்னா வெளியே. ஆமாம், 3 months ஆச்சு. பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சென்னை போனேன். ஸோ சென்னை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வர 2 months ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி வரேன். கிளைமேட் வேறு ஒத்துக்கல. ஏய் சாமி, யார் சாமி? அம்மா, ஐயோ, நான் எங்கேப்பா பார்க்குறது, ரோடை பார்க்குறதா இல்லை எங்கே பார்க்குறதுனே தெரியல. ஒன்று குழி வந்துடுது, இல்லை குறுக்க யாராவது வந்துடுறாங்க, இல்லை ஆப்போசிட்டில் எவனாவது பார்க்குறான். யாரை பார்க்குறது, நீங்களே சொல்லுங்கப்பா. பயப்புள்ள ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. எரிச்சிருப்பாப்புல, காலையிலே சொல்லியாச்சு. முன்னாடி ஒரு வண்டி போச்சு, யாருன்னு தான் தெரில. இங்கேயுமா மீண்டுமாங்கிற மாதிரி R15 என்ன சேர்த்தாலே R15 ரொம்ப கொல்லணும், தூக்கம் வராது. ரைட்டு, பாத்தலோட வீட்டுக்கு தான் வருது. இங்க பாருங்க, என் தலைவன் நிற்கிறான் பாருங்க. ரைட்டு, 2 பேரும் இன்னைக்கு வச்சு சம்பவம் தான். பல வருடத்துக்கு அப்புறம் திஸ் 2 பேபிஸ் என் கண்ணு முன்னாடி. எப்படி தரமா? எப்படி இருக்க? அதான் நினச்சேன், என்னடா என்எஸ்ஸே எடுத்துகிட்டு வர மாட்டானே, திடீர்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பொறுமையாக தான் வந்தேன். 80 மேலே அது போனால் அடைக்குது, கடன்னு டென்ஷன் ஆகுது. எப்போ பார்த்துருக்கவே மாட்டீங்க? எப்போ? அதான் சொல்லிட்டு வந்தேன். கடைசியாக எங்கே அது? வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வாங்க, 2 தங்க குட்டியை பாருங்க. உங்களுக்கு ஒரு கம்பெனி. எப்போ ட்ராக் கூப்பிட்டனா? இப்போதான் முந்திட்டு வந்தாரு, வீடியோவில் சொன்னேன். ஆமாம், ஏன் மீண்டுமாண்ணே. சரி, ஓகே ஃபேமே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது கண்டினியூ பண்ணுறோம். செல்லத்தை பாருங்கள், தரமாக இருக்காண்ணா.
பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுப்போம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதனால தான் காலையிலேயே வந்துட்டேன், கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகே, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்புறம் பிஸ்னஸ் டீலிங்லாம் பேசிவிட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃபேமு. அங்கே பாருங்க ஒருத்தன் மஃப்டியில் நிற்கிறான். ஆதிப்பைய இங்கே பாருங்க, வந்த ஆளுக்கு வீட்டில் காப்பி இல்லையா, இத்தனை பேர் வந்துட்டீங்க, பால் பாக்கெட் முடிஞ்சு போச்சுங்கிறான். என்னென்னமோ சொல்கிறான் அவன் பாட்டுக்கு. இந்த R15 போச்சுடா இன்னைக்கு. என்னடா R15 எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிட்டே இருக்கு. சரி KTM நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துருவோம். R15 குடும்பமா டே? சரி தப்பாலாம் கிடையாது, எல்லாம் நண்பர்கள் தோழர்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம டீசெண்டாக முடிச்சிடணும், நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவுங்க. அதான் ஒன்றுமே இல்லை. 2 V3 1 NS, சாரி 3 V3 2 NS 1 RC BS3. ஆமாம் BS3 தான் இருக்குது. போகலாம் ரைட்டு. வாசல் அதில் ஏறிட்டான், முடிச்சு விட்டிங்க போங்கலாம். நம்ம போயிட்டு நமக்கு வேணா எடுத்துக்கிட்டு போவோம். ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட் கிடச்சிதுன்னா வீடியோ எடுப்போம், ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவே எடுக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து ஆக்சுவலாக ஃபாசில் தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். சும்மா போகும்போது வேணால் பார்ப்போம் வா. சரி ரைட்டு, சும்மா பார்ப்போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது, நேரங்க அந்த கோப்ரோ வச்சுக்கிட்டு சரியான தலைவலியாக இருக்குது. ஸோ நம்ம ரோடு தாங்க எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும், பிரச்சனை இருக்காது. பார்ப்போம் எந்த அளவு ஃப்ரீயாக இருக்குன்னு. கடவுள் புண்ணியத்தில் ஃப்ரீயாக இருந்தால் போதும், கண்டென்ட் பயங்கரமாக எடுத்துடலாம். ஃபஸ்ட் கியர் தான். என்ன பேய் போட்டு போட்டுட்டா டேய், என் வண்டியில் பிரச்சனை இருக்குடா. ஸ்டில் 100 வரைக்கும் என்னால் பிடிக்கவே முடியல. கிளட்ச் பிளேட் ப்ராப்ளம் இருக்குங்க, நான் மாற்றிட்டு வந்து வச்சுக்கிறேன்டா உங்களை. வரண்டா மாற்றிட்டு வரேன்டா. டே ஆதி இரு, உனக்கு BS6 இருக்குது, அதே முடிச்சு விட்டுறேன் இரு. நம்ம பாதில் வண்டியை வச்சு முடிச்சு விடுவோம். உனக்கு பார்வை பார்த்தா பாருங்க, கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுங்க. பார்த்துக்கலாம் விடுங்க. சே என்ன கொஞ்சம் அடி வாங்கினுச்சுன்னா இவனுங்க பண்ணுற அலப்பறம் அந்த மாதிரி. எங்கே பறக்குறாங்க எல்லாம். நான் தான் சொல்லிவிட்டேன், அதுக்கு மேலே தான் வண்டி வரும்னே. சரி ஆதி என்ன பார்வை பார்க்குறேன், 100 வரைக்கும் வரியா? என் வண்டியில் கிளச் பிளேட்லேருந்து எதுவுமே மாற்றலை இன்னும், பார்த்துருவோமா? உன் வண்டி எத்தனை வருஷம் ஓல்டு சொல்லு? 3 வருஷம் 7 வருஷம். அப்படி பார்த்தாலும் 1 வருஷம் எக்ஸ்ட்ராடா, 1 வருஷம் எக்ஸ்ட்ராடா. தம்பி இப்போ ரெடியாக தான், கிளச் பிளேட் கூட மாற்றல, மாற்றிட்டு வரேன். நீ V3ல தானே நான் முந்தினேன், வா அதுலேயே வா பார்த்துக்கலாம். 100 வரைக்கும் வா, 100 வரைக்கும் வான்ட்டேன். சரிங்க, ஜஸ்ட் ஒரு சும்மா ஃபண்ணுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். வேறு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா இப்படி தான். சரிங்க, சரி நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட எர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மாமே இந்த வீடியோவே உனக்காக தான் எடுத்தேன், ட்ராவல் வீடியோலாம் எடுக்கவே மாட்டேன், வரும்போது போட்டேன். சரி என்ன கை கொடுக்குமா கேட்டு கொடுக்க. சரி உன்னோட இது எக்ஸ்பிரஷன் தான் காமிக்கலான்னு பார்த்தேன், ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்கல. வண்டி எடுத்து வந்து அப்படிலாம் கற்றுணுன்னு நினச்சேன். சரி டேரெக்டாக வீட்டுக்கே வண்டியில் அது நீ எடுத்துகிட்டு வர எனக்கு தெரியும், சர்ப்ரைஸ் பண்ணலாம் பார்த்தேன், எனக்கு தெரியும் நீ எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடுறா. அதனால் தெரிஞ்சு போச்சா? ரைட்டு, ஒன்று பிடிங்கிட்டு பஸ் ஏற்றி அடுத்து அனுப்பிச்சுட்ருவேன். நடந்து போக சொல்லு. ஆமாம் ப்ரோ, குறுக்கோழியில் பண்ண பெரம்பலூர் ஒரு 2 நாளில் போயிடலாம். ரைட்டு, டால்மியா தாண்டி அப்படியே இங்கிட்டு போக வேண்டியது. டால்மியா தாண்டணுமா? டால்மியா தாண்டி குதிக்கணுமா? வண்டியை வச்சுட்டு போயிரு. என்னடா சிவா பஸ் மட்டும் ஏற்றி விட்டுருங்கடா. ரைட்டு, யாருக்கிட்ட வேணும்? எனக்கு உனக்கா பத்தியா வந்துட்டான் இன்னொருத்தன். கோப்ரோ ஹெல்மெட்டு இன்டர்காம் ஹெல்மெட்டு எனக்கு இன்டர்காம் உனக்கு 14 Pro Max 15 எங்க இருக்கா இல்லையா? இருக்கு இல்ல இல்ல காசு இருக்கும், காசையும் சேர்த்து எடுத்துருவோம். காசுலாம் இல்ல, 150 ரூபா வச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 பேரு 6 பேர் தாலி அடிச்சு தூக்கி எரிஞ்சோன்னு என்கிட்ட. இதுக்குதான் பஞ்சாயத்து பண்ணாங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா. யார் அவன் சொல்லு அப்படின்ட்டு.
சொல்லு, எந்த ஏரியா சொல்லு, நான் போகிறேங்கண்ணா. சரி ரைட்டு, சந்தோஷம் தான் நமக்கு. சரி, என்ன vlog எடுப்போம்? இந்த போடுவோம், இந்த ட்ராக் போடுவோம், இந்த ரிவ்யூ தனியாக பண்ணுறேன் ஃபேமே. ஸோ அப்புறம் இது தனியாக ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். அப்புறம் வந்து என்எஸ் வச்சு ட்ராக் போட்டு ரொம்ப நாள் வச்சு. என்னஸுக்கும் எது போடலாம்? அந்த 3 ஏற்றுவோமா? 3 வச்சு போய் என்னத்து முன்னாடி போயிட்டு 3 பின்னாடி. சாமி சும்மா சும்மா கடுப்பாவாதீங்க. இவரு சாமி கடுப்பாவாதீங்க. இவங்க கூட தான் சண்டை, உங்க கூட இல்ல. சரி, அவன் சும்மா அவனுக்கு ஏதாச்சும் எடுத்து கொடுத்துங்க. அவன் நீ ஏன்டா வந்த? ஓகே ஃபேமே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம லைனில் எல்லாமே இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி தாங்க. யமஹாவாக இருந்தானா, கேடிஎம்மாக இருந்தானா, பஜாஜ் இருந்தா, தயவு செஞ்சு இந்த சண்டையை மட்டும் நிறுத்திடுங்க. என்னைக்கா இருந்தாலும் சரி, அது தீராத சண்டை தான். அது என்னன்னா வண்டி வச்சிருக்க கூட அதிகம் சண்டை போட மாட்டான். இந்த அந்த சண்டை என்னால தானா? ஐயோ இதெல்லாம் ஓவரா இல்லையா? நான் என்னையா பண்ணேன்? வற்புறுத்தி நீ சண்டை போடுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏயா பார்க்குறவன் கண்ணு அந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? கண்ணை பிடிங்கிடணும், அந்த ஆதி கண்ணு மாதிரி. இல்லை வேறு என்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணாடா, என்னையே முந்திட்டு போகிறான். அப்படின்னா நீ என்னை விட்டு கொடுத்துருக்கணும்டா. நான் பண்ணல. வைத்தறிச்சல் சரி விடு. அவனுக்கு பவர் எரர் ப்ரோ, பவர் எரர். நான் பாருங்க ஐயா அப்பா, இவன் கொடுக்குற லுக்லாம் ஆனால் வேற எதுவும் கொடுக்காது. ஏன் ஆர்வன் போய் ஓனரு பார்த்துக்கோங்க, கழுவி ஊற்றுனா அவனை கழுவி ஊற்றிக்கோங்க. போச்சு, சிக்கிட்டான். போச்சுடா. ஐயோ ஐயோ. ஓகே ஃபேமே. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக மாடிஃபைடு என்எஸ். அதுக்கப்புறம் நம்ம குவென்னு ஹேண்டில் பாஸ் கொஞ்சம் தான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. இது RC 200 BS3. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா R15S BS6. ஸோ இதுதான் இருக்குது. ஸ்கூட்டி ஒன்று யாருதுன்னு தெரில, அதையும் கணக்கில் சேர்த்துப்போம். ஓகே ஃபேமே. ஸோ அடுத்த சந்திப்போம். எங்கள் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கேஸ். இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட்ங்கிறத கண்டென்ட்டாக மட்டும் பாருங்கள். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். ஸோ அதனால் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்கப்பா. கமெண்ட் செக்ஷன் சண்டை போட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சண்டை போடுறீங்க எதுக்காகனா, எவன் மூஞ்சும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக, ஃபேக் அக்கௌண்ட்டில் வந்து. ஸோ அதனால் அதெல்லாம் வேணாம். நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. அவங்க எல்லாம் குறுகுறுன்னு என்னையே பார்த்துன்னு இருக்காங்க, இவன் என்ன பேசுகிறான் அப்படின்ட்டு. சரி ஓகே, நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பேட்டே, லவ் யூ ஃபேமே. ஸோ அடுத்தடுத்து என்ன வண்டியோட ட்ராக் வரும்னு எனக்கே தெரியல. ஸோ காத்திருங்கள் மக்களே. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பை ஃபேமே.